Hi friends, இங்க நம்ம பார்க்க போற ரெசிபி capsicum egg ரெசிபி தான். இது எப்படி எவ்வளவு கிரியேட்டிவா பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவைப்படுற இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முட்டை, இதுதான் மெயின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா capsicum குடமிளகாயை நான் விதையெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லா காயுமா இருந்தாலும் பரவாயில்லை. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பெப்பர் ஒரு பிஞ்ச், சால்ட்டு, பெப்பர், மிளகாத்தூள், அப்புறம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள். இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ். அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சுட்டு ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அந்த காயை மட்டும்தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் காய், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கேப்சிகம் வந்து குடமிளகாவை அந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போச்சுக்கலாம். இது மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த முட்டையை, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது க்ரியேட்டிவாகவும் எல்லாருக்குமே இதை பார்த்தோன்னே அட்ராக்ஷனாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுது. இப்போ பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ அழகாகவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். இது வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடணும். இப்போ வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் திருப்பி போட்டுக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து இதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட கேப்சிகம் எக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.